மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்தியாவுல எஃப்ஐஐ முதலீட்டாளர்கள் வேகமா வெளிய போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது அப்படிலாம் இல்ல. இதெல்லாம் ரெகுலரா நடக்கிறது தான். வெளியில போவாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு லாபம் வந்துருச்சோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. இல்ல எதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுதோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. திருப்பி மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால சும்மா இதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலும் போன ஜனவரியில மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 8 பில்லியன் மில்லியன் இல்லைங்க. 8 பில்லியன் அந்த அளவுக்கான ரேட்டுக்கான ஷேர் எல்லாத்தையும் அவங்க வித்துட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. காரணம் மேபி அவங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம், க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு 2-3 மாசம் கழிச்சு. இல்ல இந்தியாவோட பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது மறுபடியும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஜேகே பேங்க் இது எல்லாத்துக்குமே ஆர்பிஐ அபராதம் போட்டிருக்கு. காரணம் அவங்க கேஒய்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ இவங்க 3 பேருக்குமே அபராதம் போட்டிருக்கு. அதே நேரம் வாராக்கடன் அதிகரிப்பால வேகமாக ஷேரில் கீழே போய்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். கிட்டத்தட்ட ஒரே நாளில் 7% வரைக்கும் இதோட மார்க்கெட்டு இறங்கி இருக்கு. ஆக்சுவலாக நான் ஐடிஎஃப்சியில் ஷேர் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் இன்னைக்கு என்கிட்ட ஆவரேஜாக 70 ரூபாயில் இருக்குது. அதே நேரம் இன்னைக்கு மார்க்கெட்டு 62 ரூபாய்க்கு இறங்கி இருக்கு. இப்போதைக்கு ஆக்சுவலாக நான் வாங்குறதுனா வாங்கலாம், பட் என்னால் வாங்க முடியாது. காரணம் என்னுடைய மற்ற ஷேர்ஸ் எல்லாம் நான் இன்னும் என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை. அதாவது ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல என்னோட ஃபர்ஸ்ட் கிலோமீட்டரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மற்ற ஷேர்லாம் இன்னும் முதல் கிலோமீட்டருக்கே வரல. அப்படின் போது எல்லாரையும் இழுத்துன்னு வந்து இங்கே முதல் கிலோமீட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிலோமீட்டர் நோக்கி என்னோட ட்ராவலை நான் கண்டினியூ பண்ணுவேன். அதாவது ஒரு ஸ்டாக்லையும் மினிமம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் இந்த குவார்ட்டர் எண்டு ரிசல்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் ரிவீல் பண்ணுவேன். அந்த டைமில் நான் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போதைக்கு ஷேரு 62 ரூபாய்க்கு போயிருக்கு. இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னால் வாங்க முடியாது. கனரா பேங்கோட ஷேரை 90 ரூபா இல்லை 92 ரூபா இந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அவங்களும் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஷேரை வாங்குறதும் வாங்குறதும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரி, ஓகே. கனரா பேங்கை 90 ரூபாயிலேருந்து 92 ரூபாய்க்குள்ள வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டார்கெட்டாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேபி இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 94, 96 இல்லை 100 இது வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாப் லாஸு 88. 90 ரூபாயில் வாங்கினீங்கனாக்கா 88 கீழே போச்சுனாக்கா விற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் விற்க போகிறதெல்லாம் கிடையாது. தேவைப்பட்டால் ஒன்று ஒன்றா வாங்கி தான் வைப்பனே தவிர நான் விற்க மாட்டேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஷேரை 50 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட்டு ஆல்ரெடி 48க்கே வந்து போச்சு. அவங்க 50 ரூபாயில் வாங்கலாம். டார்கெட்டு 53 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸு 48 ரூபா சொல்கிறாங்க. ஆல்ரெடி அது ஸ்டாப் லாஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் ஷேர் வாங்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட பேங்கிங் செக்டரில் 2-3 ஸ்ட்ராங்கான பேங்கிங் வச்சுருக்கேன். அதில் ஒன்று தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இன்னொன்று சவுத் இந்தியன் பேங்க். இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால அதையெல்லாம் நான் ரீச் பண்ணாலே போதும். மற்றதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்குவேன். சிடிஎஸ்எல் ஷேரோட விலை ஒரே நாளில் 9% இறங்கி இருக்குதுங்க. போனஸ் கொடுத்து பங்கை பிரித்ததுக்கப்புறம் 1500 ரூபாய்க்கு பிரித்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3000மோ 4000மோ இருந்தது ஒரு ஷேரு. அதுக்கப்புறம் 1500 மாறிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2000க்கு போச்சு. இப்போது அடி வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. 2000லேருந்து 1300 ரூபாய்க்கு மார்க்கெட் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 700 இறங்கியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தோட நிகர லாபம் 40% குறைஞ்சி வெறும் 105 கோடி தான் எங்களுக்கு லாபம் வந்திருக்குது அப்படின்னு சிடிஎஸ்எல் சொன்ன ஒரே காரணம் தான் இந்த ஷேரை அடித்து வெளுத்து விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இந்த பங்கை வாங்குவேனான்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம் ஃபேஸ் வேல்யூ 10ல் இருக்குது. இப்போ தான் போனஸ் கொடுத்துருக்காங்க.
மறுபடியும் இத பிரிப்பாங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மார்க்கெட் கேபிட்டல் 26,000 கோடி இருக்கு. ஆனாலும் ஃபேஸ் வேல்யூ ஹை. ஷேர் செம்மையா இறங்கியிருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன். அதே மாதிரி இவங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0. கடனே இல்லாத கம்பெனி. இருந்தாலும் மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால மேபி போனஸ் குடுத்துருக்காங்க. மறுபடியும் ஏதாவது ஸ்ப்ளிட் போடுறாங்களா பார்ப்போம். ஸ்ப்ளிட் போட்டாங்கன்னாக்கா, அந்த டைம்ல நான் வாங்குனாலும் வாங்குவேன். இல்ல வாங்க போறதுனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது கவர்மெண்டோட ஏதோ ஒரு புது ரூல்ஸால வோடாஃபோன் ஐடியாவோட ஷேரு 30% வரைக்கும் ஏறி இருக்காம். வோடாஃபோன் ஐடியா உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனத்த கூட டிஓடி ரெகுலரா மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனாக்கா, வோடாஃபோன் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வரைக்கும் அவங்களுடைய பணம் மிச்சமாகும். அதனால வோடாஃபோன் நிறுவனம் திரும்பவும் மேல வரும். அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் வோடாஃபோன் ஐடியா ஷேரு ஏறி இருக்கு. எங்க இருந்து ரூ. 8லேருந்து ரூ. 9 ரூ. 1 ஏறிச்சு. இருந்தாலும் என்னால இப்போதைக்கு வோடாஃபோன் ஷேர்ல கை வைக்க முடியாது. ஆல்ரெடி என்னுடைய போர்ட்ஃபோலியோ நெறைய இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 64,000 கோடினாலும் கடன மைனஸ்ல காட்டியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கடன் வேல்யூ இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. மேபி இவங்க பிரிச்சுட்டு ரூ. 1 ரூ. 2 ஷேர் வித்தாங்கனாக்கா, அன்னைக்கு ஒரு 100, 200ன்னு நம்ம வாங்கி போடுவோம். அதுவரைக்கும் என்னால இதுல கை வைக்க முடியாது. இன்னைக்கு நாம இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறோம். என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.